நமஸ்தே பெரிய தோஸ்த். போன வகுப்பில் நாம் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் உயிர்மெய் வரிசையை பார்க்க இருக்கின்றோம். உயிர்மெய் வரிசை பா ரா இக் பாரத், கா டி பாரத் கடி. ஒரு உயிர் எழுத்தும் ஒரு மெய்யெழுத்தும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்து. இப்ப அந்த உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம தமிழ்ல போலவே ஹிந்திலையும் பார்க்க போறோம். அதை எப்படி எழுதணுங்கிறத நல்லா கவனிங்க. இப்ப கேஏ கா வரிசைய இந்த பொருள் இப்ப கொடுத்திருக்கோம். கேஏ கா ஃபர்ஸ்ட் கா மொத்தம் 4 கா இருக்குன்னு சொன்னோம். இந்த 4 காவுல இப்ப ஃபர்ஸ்ட் காவை நம்ம பார்க்கிறோம். கா ஃபர்ஸ்ட் கா. கா பக்கத்துல ஒரு கோடு போட்டோம்னா நமக்கு துணைத்தாள் மேனி கிடைக்கும். கா அடுத்து ஒரு கோடு போட்டு கா போட்டு இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா கி குரில். இந்த கா பக்கத்துல கோடு போட்டா கா, மேல சுழிச்சு விட்டோம்னா அது கீ நெடில். அடுத்து கா கீழே சுழிச்சு விட்டா கூ, நடுவுல சுழிச்சு விட்டோம்னா கூ. அந்த காவை சைட்ல சுழிச்சு விட்டோம்னா இக்குரு. இத நல்லா 3 எப்படி போடணும் நல்லா கவனிச்சுட்டீங்கன்னா இதே மாதிரிதான் எல்லா எழுத்துக்கும் நம்ம போட போறோம். அடுத்து கா மேல ஒரு கொம்பு, அந்த கோடுக்கு மேலதான் அந்த கொம்பை நம்ம போடணும். கே கா மேல 2 கொம்பு, 2 கொம்பு போட்டா கை. அடுத்து கா துணைக்காலு பக்கத்துல ஒரு கொம்பு, அந்த ஒரு கொம்பு லாஸ்ட் லெட்டர்ல தான் போடணும். எங்க லாஸ்ட் கோடு வருதோ அது மேல போட்டாதான் நமக்கு கரெக்டான எழுத்து கிடைக்கும். கோ. அதே போல கா பக்கத்துல ஒரு கோடு கா, ஒரு கொம்பு போட்டா கோ, 2 கொம்பு போட்டோம்னா கவு. இதுல 2 கொம்பு போட்டிருக்கோம், இத கவுன்னு சொல்றோம். அடுத்து கா போட்டு மேல ஒரு புள்ளி வச்சா கம், கா மேல சைடுல 2 புள்ளி வச்சோம்னா கக. இப்ப மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு வரிசைக்கு 13 எழுத்துக்கள் இருக்கணும். 13 எழுத்து எழுதிட்டோம்னா அந்த வரிசை கரெக்ட். இப்ப திருப்பி எல்லாரும் கவனிச்சுக்கோங்க நல்லா. கா கா, கி கி, கு கு, இக்குரு, கே கை, கோ, கௌ, கம், கக. இப்ப 13 எழுத்து பார்த்துட்டோம். உயிர்மெய் எழுத்துக்களை உங்களுக்கு தனித்தனியா எப்படி போடணுங்கிறத நான் ஒரு தடவை சொல்லித்தரேன். இப்ப நம்ம உயிர்மெய் எழுத்து எப்படி வந்ததுங்கிறத பாக்குறோம். இது கா, கீழே சின்ன டாட் வச்சோம்னா இக்கு கூட்டல். இது மெய்யெழுத்து, இது ஆ உயிர் எழுத்து. இந்த 2 எழுத்தும் சேர்ந்து இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஆ கா. இப்ப இந்த இக்கோட ஆ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆ ஆ போட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டோம்னா ஆ, இக்கு பிளஸ் ஆ கா. அடுத்து ஈ பாக்குறோம். இக்கு பிளஸ் ஈ, இக்கு பிளஸ் ஈ கி. ஃபர்ஸ்ட் கோடு, அடுத்து கா போடுறோம். இந்த 2 தலையில கோட போட்டு மேல ஜாயின் பண்றோம். இப்ப இப்படி ஜாயின் பண்ணா கி, இக்கு பிளஸ் ஈ கி, குரில் கி. இப்ப இக்கு பிளஸ் இந்த ஈய லைட்டா சுழிச்சு விட்டா ஈ கிடைச்சிடும் நெடில். இக்கு பிளஸ் ஈ கி. கா போடுறோம், பக்கத்துல ஒரு கோடு போட்டா கா, தலையில ஒரு கோடு போடுறோம். இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணா கி. இக்கு பிளஸ் ஈ கி, நீட்டி சொல்லணும். அடுத்து இக்கு பிளஸ் உ, இக்கு பிளஸ் உ கு.
இத நல்லா கவனிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கா போடுறோம். இந்த குறில் இந்த சுழிச்சு விடுறதே கு. இதுதான் அடையாளம். கீழே சுழிச்சு விட்டோம்னா கு. இக்கு பிளஸ் உ கு. இக்கு பிளஸ் ஊ. இக்கு பிளஸ் உ கு. இது கீழே பூமியை பாக்குற மாதிரி சுழிச்சு விடுறோம். இக்கு பிளஸ் உ கு. நமக்கு கு சவுண்ட் கிடைக்கும். இக்கு பிளஸ் ரு. இக்குரு. கா போட்டு இந்த பக்கம் சுழிச்சு விட்டோம்னா இக்குரு. முதல் நம்ம பார்த்து சுழிச்சு விட்டா கு. கீழே பார்த்து சுழிச்சு விட்டோம்னா கு. அடுத்தவங்களை பார்த்து சுழிச்சு விட்டோம்னா இக்குரு. அடுத்து கே. இக்கு பிளஸ் ஏ. இக்கு பிளஸ் ஏ. ஒரு கொம்பு கா போடுறோம். நடுவுல போட்டு மேல ஒரு கொம்பு போட்டோம்னா கே. இக்கு பிளஸ் ஏ கே. அடுத்து இக்கு பிளஸ் அது மேல ஐ. ஏ மேல ஒரு கொம்பு போட்டா ஐ கிடைச்சிரும். இக்கு பிளஸ் ஐ கை. அங்கேயே ஒரு கொம்பு எக்ஸ்ட்ரா போட்டோம்னா கை கிடைச்சிரும். இக்கு பிளஸ் ஐ கை. கு. இக்கு பிளஸ் ஓ. ஹிந்தில ஒத்த கொம்பு எழுத்து கிடையாது. இக்கு பிளஸ் ஓ கோ. கா போடுறோம். பக்கத்துல ஒரு கோடு போடுறோம். மேல லாஸ்ட் கோடுல இந்த கொம்ப போடுறோம். அப்ப இக்கு பிளஸ் ஓ கோ. அடுத்து இக்கு பிளஸ் அவு கம். இங்க ஓலையே பக்கத்துல ஒரு கோடு போட்டா அவு கிடைச்சிரும். இதுலயே பக்கத்துல ஒரு கொம்ப போட்டோம்னா கவு கிடைச்சிரும். இக்கு பிளஸ் அவு கவு. இக்கு பிளஸ் கா போட்டு மேல ஒரு கொம்பு வச்சு புள்ளி வச்சோம்னா கம். இக்கு பிளஸ் கம். இக்கு பிளஸ் அக. சைடுல 2 புள்ளி வச்சா அக. இக்கு பிளஸ் அக கக. இக்கு பிளஸ் அக கக. மொத்தம் இப்ப நம்ம 13 எழுத்துக்களை எப்படி உயிர் எழுத்தும் ஒரு மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து நமக்கு ஒரு உயிர்மெய் எழுத்து கிடைக்குதுங்கிறத நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்து இந்த வரிசைய நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கா நம்ம பார்த்தோம். அதே தமிழ் எழுத்துக்களை வச்சுதான் இப்ப செகண்ட் காவை பார்க்க போறோம். இப்ப எழுத்து மட்டும் தான் மாறும். கொம்பு போடுறது சுழிச்சு விடுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். முதல் போர்டு கவனிங்க. செகண்ட் கா கே கைச்சே கா பார்க்க போறோம். கா கா கி கி கு கு. இக்குரு. கே கை. கோ கௌ கம் கக. இந்த லெட்டர் போடுறோம். பக்கத்துல ஒரு கோடு போட்டா கா. கோடு போட்டு லெட்டரை போட்டு சுழிச்சு விட்டா கி. அடுத்து லாஸ்ட் கோடு போட்டு மேல சுழிச்சு விட்டா கி. கீழே சுழிச்சு விட்டா கு. நடுவுல சுழிச்சு விட்டா கு. சைடுல சுழிச்சு விட்டா இக்குரு. ஒரு கொம்பு போட்டா கே. 2 கொம்பு போட்டா கை. கா போட்டு ஒரு கொம்பு போட்டா கோ. கா போட்டு 2 கொம்பு போட்டா கௌ. கா மேல புள்ளி வச்சா கம். கா மேல சைடுல 2 புள்ளி வச்சோம்னா கக. அடுத்து நம்ம தேடு காவை பார்க்க போறோம். இப்ப நம்ம தேடு காவுக்கு போறோம். ஜிஏ கா. இந்த கா நமக்கு தொண்டையில இருந்து வரணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த எழுத்து கொஞ்சம் ஏற்கனவே 2 லெட்டர் சேர்ந்ததுதான் ஒரு எழுத்து ஏற்கனவே சொல்லி இருக்கோம். 2 எழுத்து என்னடா கோடு போட்டா கால் வாங்கி மிஸ் சொன்னாங்களே, இப்ப பழையபடி இந்த எழுத்து கோடு வந்திருக்கேன் பார்க்க வேண்டாம். இந்த 2 எழுத்தும் சேர்ந்ததுதான் ஒரு எழுத்து. அப்ப இந்த எழுத்துக்கள் எழுதும் போது கொஞ்சம் நமக்கு டிஃபரன்ஸா இருக்கும். அதை கொஞ்சம் கவனமா பாருங்க. கா, இந்த 2ம் சேர்ந்து ஒரு கா வச்சு தரணும். அப்ப கா போட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டா கா. இந்த காவுக்கு கீ போடும்போது இங்கிட்ட ஒரு கோடு, இது கா, முன்னால கோடு போட்டு சுழிச்சு விட்டா கீ.
கீ போடும்போது இது கா, பக்கத்துல ஒரு கோடு போடுறோம் கா, மேல சுழிச்சு விட்டா கீ. இந்த கா போட்டு கீழே சுழிச்சு விட்டா கு, நடுவுல சுழிச்சு விட்டா கு, சைடுல சுழிச்சு விட்டா இக்குரு. அப்ப இந்த கா மேல ஒரு கொம்பு போட்டா கே, 2 கொம்பு போட்டா கை. கா மேல இந்த லாஸ்ட் கோடுல தான் நமக்கு கொம்பு வரணும். கோ. அடுத்து கௌ, கம், கக. இப்ப எல்லா எழுத்துக்குமே உங்களுக்கு உச்சரிப்பு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கா வரிசை பார்த்தோம், செகண்ட் கா பார்த்திருக்கோம், தேர்டு கா பார்த்திருக்கோம், அடுத்து ஃபோர்த் கா. இப்ப நம்ம GHA கா 4வது கா, ஃபோர்த் கா எப்படி போடணுங்கிறத பாக்குறோம். கா, கா, பக்கத்துல கோடு போட்டா கா, கோடு போட்டு கா போட்டு சைட்ல சுழிச்சு விட்டோம்னா கீ. அடுத்து கா போட்டு மேல சுழிச்சா கீ, கா போட்டு கீழே சுழிச்சு விட்டா நம்மள பார்த்து சுழிச்சா கு, கா போட்டு நடுவுல சுழிச்சா கு, கா போட்டு சைட்ல சுழிச்சா இக்குரு. கா மேல ஒரு கொம்பு போட்டா கே, கா மேல 2 கொம்பு போட்டா கை. கா போட்டு மேல ஒரு கொம்பு போட்டா கோ, கா மேல 2 கொம்பு போட்டோம்னா கௌ. கா மேல புள்ளி வச்சா கம், கா மேல சைட்ல 2 புள்ளி வச்சோம்னா கக. இப்ப ஃபோர்த் கா பார்த்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் கா, செகண்ட் கா, தேர்டு கா, ஃபோர்த் கா 4 கா வரிசையையும் நம்ம பார்த்துட்டோம். அதுல கா இருக்கு. கா நமக்கு எழுத்து வடிவமா வராது, அதனால நம்ம அதை எழுதி பழகணுங்கிற அவசியம் கிடையாது. காவும் யாவும் நமக்கு அவ்வளவு எழுத்து வடிவமா வராது. அதனால இப்ப 4 கா பார்த்திருக்கோம். அப்ப இதை நீங்க ஒரு எழுத்து நல்லா பழகிட்டீங்கன்னா அடுத்த எழுத்துக்களை நீங்களே உங்களுக்கு காலம் நாங்க கொடுத்திருக்கோம். கா, ச, ட, த, ப 4 எழுத்த உங்களுக்கு காலம் போட்டு கொடுத்திருக்கோம். ஒவ்வொன்றும் இதே மாதிரி நீங்க 13 எழுத்தா உங்க நோட்டுல எழுதி பழகலாம். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சா வரிசை எப்படி போடணுங்கிறத சொல்லி தரேன். அது வரைக்கும் நீங்க இந்த 4 காவையும் நல்ல நோட்டை போட்டு ஒரு 10 முறை எழுதி பழகுங்க. பேசிக் நல்லா வந்ததுன்னா, எழுத்துக்கள் ஈஸியா இருந்ததுன்னா நம்ம எந்த புக்கை வச்சு வேணாலும் அழகா ரீட் பண்ண பழகிடலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. இதற்கு முன்னால் வகுப்பை கவனிக்காதவங்க இந்த சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க கொடுத்திருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, தன்யவாத்.